எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பௌர்ணமி அன்று சமையலறையில் இந்த பொருளை ஒரு கிண்ணத்தில் போட்டு வையுங்கள். வீட்டுக்கு திடீர் அதிர்ஷ்டம், வசதி வாய்ப்பு நன்றாக கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக குலதெய்வத்தை வணங்குறதுக்கு பௌர்ணமி நாள் நல்ல நாள். எல்லோரும் நினைப்பாங்க அமாவாசை அன்னைக்கு போய் வணங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அமாவாசையை விட பௌர்ணமி தான் அதிக பலன், அதிக சக்தி கிடைக்கும். நல்லா நான் கவனித்து பார்த்திங்கன்னா இந்த வடநாட்டவர்கள்லாம் எல்லாத்துக்கும் வடநாட்டவர்களே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்களும் நம்மள மாதிரி நம்ம இந்துக்கள் முறைப்படி தான் அவங்க தெய்வத்தை வணங்குறவங்க. அதனால தான் அவங்கள நான் சொல்லுவேன். அவங்க கடைப்பிடிக்கிற விஷயத்தையும் நான் சொல்லுவேன். மாலை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பௌர்ணமி மாலை நேரம் சந்திரன் எழும்பும் நேரத்தில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வேண்டுதலில் அதில் தண்ணியில் ஃபுல்லாக அப்படியே கும்பிடுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அவங்களுடைய என்ன வேண்டுதலோ அவங்க ஒரு மந்திரம் மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அந்த நிலாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சந்திரனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உட்காந்து நிலா வெளிச்சத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருங்களேன். அந்த நிலா வெளிச்சம் நம்ம மேலே படும்பொழுது நம்மளுக்கு சந்திரன் ஆதிக்கம் நன்றாக கிடைக்கும். சந்திரன் ஆதிக்கம் இருந்தாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பணவிருத்தி, திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பௌர்ணமி அன்னைக்கு இரவு அதனால தான் நிறைய பேர் விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்தந்த கோவில்கள்லையும் எந்த கோவிலெல்லாம் விளக்கு பூஜை பண்ணுறாங்களோ பௌர்ணமிக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் அதில் கலந்துக்கோங்க. நம்மளால் வீட்டில் விளக்கேற்ற முடியல, நம்மளால் எழுந்து செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட விளக்கு பூஜையில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவும் நல்லது. நம்ம வீடு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சியாக நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம். என்னடா இந்த இறக்கம், எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னுக்கு வந்தோம், ஆனால் திரும்பியும் பார்த்திங்கன்னா அது வெளியில் தெரியாது. அவங்க எந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் அவங்க வளர்ச்சி அடைந்ததை வச்சே அந்த நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க திடீர்னு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, இவங்க நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வந்துட்டாங்கன்னு நம்மளை பார்த்து ஒரு கண் திருஷ்டி, ஒரு பொறாமை, போட்டி இதெல்லாம் வைக்கிறது உண்டு. அப்போ பார்த்திங்கன்னா பசங்களோட படிப்பில் கொஞ்சம் கவனம் குறைய ஆரம்பிக்கும். நல்லா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடனாளி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இப்போ நான் சொல்கிற இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யுங்கன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு எப்பவுமே தெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். அன்னைய தினத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, விளக்கேற்றுங்க, கோவிலில் விளக்கேற்றுங்க. மாலை நேரம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலெலாம் விளக்கு பூஜை செய்யறது இல்லைம்மா, நான் வீட்லேயே விளக்கு பூஜை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஒரே ஒரு குத்து விளக்கு தான் வேணும். 108 போற்றி சொல்லணும். அந்த திருவிளக்கை பார்த்து 108 போற்றி சொல்லணும். விளக்குக்கு நல்லா அழகாக விளக்க அலங்காரம் பண்ணிவிட்டு, உங்களால் முடிஞ்சால் பூ அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலன்னா ஒரு பூ வச்சா கூட போதும். மஞ்சள் குங்குமம் வச்சு 5 திரி இட்டு, ஏன்னா விளக்கு பூஜை பண்ணுறப்ப 5 திரி இட்டு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தாமரை பூ வாங்கி அந்த விளக்குக்கு சமர்ப்பிங்க. அந்த விளக்கில் அந்த திருவிளக்குன்றோம்ல குத்து விளக்கு, முக்கியமாக நம்ம அந்த பூஜை பண்ணுற விளக்கு எந்த விளக்குன்னு பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் குத்து விளக்காக இருந்தால் ரொம்ப ஐஸ்வர்யம், ரொம்ப அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணக்காரத்தன்மை இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பௌர்ணமிக்கு அந்த விளக்கு பூஜை பண்ணவங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க, இரவு நேரத்தில் கூட பண்ணுவாங்க, ராத்திரி 11 மணிக்கு பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல சூரியன் கிளம்பி சந்திரன் கிளம்பி மேலே எழும்பி வர நேரம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்வாங்க. இல்லை மாலை நேரத்தில் சந்திரனை பார்த்துட்டு கற்பூரம்லாம் காமிச்சிட்டு அந்த விளக்கு பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் போய் சந்திரனை வணங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கணும்னு தான் நிறைய பேர் இரவு திருப்பதிக்கு போனாக்கா இரவு தங்கிறது அதுக்கு தான்.
சந்திரன் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போய் அங்கே தங்கணும்னா உண்மையாக சொல்கிறேங்க, நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம், யோகம், ராஜயோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனும் இதை நான் செய்ய செய்ய எனக்கு அடைஞ்சு போச்சுமா. நான் விளக்கு பூஜை, குத்து விளக்கு பூஜை பண்ண நீங்கள் சொன்னீங்கன்னு, நான் வீடியோவில் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் பண்ணேன். கண்டிப்பாக என்னுடைய கடன் இப்போ எவ்வளோ தேவலாமா. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, எனக்கு நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா முக்கியமாக நம்மளுடைய தெய்வ வழிபாடு, அந்த தெய்வ வழிபாடு என்பது நான் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்க வேண்டும் நம்ம வீட்டில். அப்போ யார் நம்மளுக்கு எந்த பிரச்சனை கொடுத்தாலும் நம்மக்கிட்ட எந்த தீய சக்தியும் நம்மக்கிட்ட அணுகாது. அதனால தான் நிலைவாசலில் இதெல்லாம் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறது. சரி, சமையல் அறையில் எண்ணெய் எடுத்து வைக்கணும், பூஜை அறையில் வேண்டாம். பூஜை அறையில் நான் சொல்கிற மாதிரி குத்து விளக்கை நீங்கள் ஏற்றி, இல்லை என்கிட்ட குத்து விளக்கு இல்லைம்மான்னு நினைக்கிறவங்க சின்னதாக மண்ணில் கூட இப்போல்லாம் குத்து விளக்கு விற்கிதுங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு பூஜை பண்ணி பாருங்கள் நாளைக்கு. அப்படியே உங்களுக்கு அபிவிருத்தி காமிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்பு உயரும், உங்களுடைய அந்த சம்பளம் ரெட்டிப்பாகும், ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு, ஏதாவது வராத இடத்துலேருந்து பணம் வந்து சேரும். இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ணணும், அந்த பூ ஒரு கணக்கு வச்சு 108 பூ வச்சுக்கலாம், இல்லை 108 1 ரூபா காயின் வச்சுக்கிட்டு அந்த ஒரு போற்றிக்கும் ஒரு காயின் எடுத்து வச்சு விளக்கை ஏற்றி ஒரு நெய்வேத்தியம், இனிப்பு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது எதனா ஒன்று செஞ்சு, பாயாசம் கூட சின்னதாக கொஞ்சமாக வச்சு சாமியை கும்பிடுங்க. அடுத்தது ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பவுல் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லைன்னா மண் அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பீங்கான் கிண்ணம் இருக்குது, நான் பயன்படுத்தாத கிண்ணம், யூஸ் பண்ணாத கிண்ணமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிண்ணத்தில் வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை போட்டு நாளைக்கு மாலை இரவு நீங்கள் படுக்க போகிற நேரத்தில் சமையலறையில் அந்த கிண்ணத்தில் வெந்தயத்தை போட்டு வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும், இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டாம். இந்த வெந்தயம் எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம்னா 1 வாரம் 10 நாள் இருக்கலாம். அதுக்கு மேலே நான் எதுக்கு இந்த வெந்தயத்தை நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பல பேர் வராங்க போகிறாங்க. இப்போ ஒரு சிலர் வராத வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளுடைய சுற்றி இருக்கிறாங்க இல்லைங்களா, நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டாலும் என்னமோ சொல்லுவாங்களாம், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுன்ற மாதிரி. நல்லா இருந்தாலும் அவங்களால பொறுத்துக்க முடியாது, கீழே போனாலும் நம்மளை அந்த இது ஏற்றுவாங்க, இது மாதிரி ஏளனம் பண்ணுவாங்க நம்மளை. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய அந்த வெந்தயமாகப்பட்டது என்ன பண்ணுன்னா, ரொம்ப ஐதீகமான சித்தர்களால், அருமையான சித்தர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். பல வியாதிகளுக்கு அது குணமாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நீங்கள் ஒரு உண்டியலில் கூட பணம் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து அந்த உண்டியலில் போட்டு பாருங்களேன், உங்களுக்கு அந்த பணம் செலவு விரைய செலவு ஆகவே ஆகாது. நம்ம சேர்த்து வைக்கிற பணம் வீண் செலவு, வெட்டி செலவு ஆகாமல் நல்ல செலவுக்கே சேரும். ரெண்டாவது பணமும் நன்றாக சேரும் அதில் நீங்கள் வெந்தயத்தை போட்டு வைக்கும் பொழுது. அதே மாதிரி இந்த கிண்ணத்தில் வைக்கிற வெந்தயத்தை அடுத்து நான் என்னம்மா செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து செடி நம்ம ஜாடி இருந்ததுன்னா அதில் போட்டுருங்க, தண்ணி தெளிங்க, வெந்தய கீரை முளைக்கும். அந்த கீரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தவறே கிடையாது. அது மேலே வெறும் இலை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றபடி திரும்பவும் அதே மாதிரி பௌர்ணமிக்கு வச்சாலும் சரி, 1 மாதம் அந்த கிண்ணம் வெந்தய கிண்ணம் என்பது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஹாலில் வைக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன், ஹாலில் வேண்டாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏமா நான் ஆல்ரெடி சமையலறையில் வெந்தயத்தை டப்பாவில் போட்டு தானே வச்சுருக்கிறேன்னா, அப்படி கிடையாது. திறந்து வைக்கும் பொழுது தான் அதோடைய அதீத சக்தி நமக்கு கிடைக்கும். அப்போ திறந்து வைக்கிற வெந்தயத்தை நம்ம சொல்லலாம் உணவை வீணாக்குற மாதிரி இருக்கேன், வீணாகவே ஆகாது. நான் சொல்கிறேன், இந்த பொருள் நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது ஒரு ஜாடி வச்சு இல்லைனா ஒரு தட்டு வச்சு அதில் தண்ணி தெளித்து இந்த வெந்தயத்தை போட்டு வச்சிங்கனாலே நல்லா அழகாக முளைச்சிரும். என்னம்மா இது திஷ்டிக்குன்னு ஒரு கெட்ட சக்தி வரக்கூடாதுன்றதுக்காக வச்சோம், அதை நம்ம திரும்ப எடுத்து சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க. தவறே கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது நம்ம திருஷ்டிக்காக வெளியில் கட்டலை, நம்ம வீட்டுள்ள தான் வைக்கிறோம். நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதும் அணுகக்கூடாதுன்னு தான் நம்ம வைக்கிறோம். அது நல்லதுக்கு தான் அது, அதனால் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. பிடிக்கலை, இல்லை நான் இதுக்காக வச்சுருந்தேன், நான் யூஸ் பண்ண பிடிக்கலமான்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுறலாம், இல்லை கால்படாத இடத்துல கூட போட்டுடலாம். நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.